வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்களே வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு மேக் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரே பெயிண்டை எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பாடி ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா. பாடி ஸ்ப்ரே வந்து காலியான டப்பா இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் கன் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன வாட்டர் கன் எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி மவுத் வந்து ஒன்று சைக்கிள் கடையில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து எம்சியில் வந்து ஒட்டுறதுக்கு இது இருந்தாலே போதும், பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து டாப்பில் உள்ள அந்த ஸ்ப்ரே மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த மூடியை வந்து அது மேலே உள்ளதை வந்து கலட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. எடுத்த பிறகு அந்த பர்டிகுலராக அந்த இதை மேலே வந்து மேல் டாப்பை மட்டும் நம்ம அறுத்து தான் எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்து அறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து அறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் அறுத்து எடுத்துட்டேன். அறுத்து எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து இந்த மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அந்த இதை மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாக எம்சியில் வச்சு ஒட்ட போகிறோம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளக்கையும் வந்து எம்சியில் வச்சு ஒட்டிடணும். அப்படின்னா தான் ஏர் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வந்து எம்சியில் வந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் 2 எம்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நான் நல்லா தண்ணியை வச்சு நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி நல்லா மேலே பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக வச்சாச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு மேல் பாட்டை வந்து ஒரு 3 மணி நேரம் காய விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மவுத் இருக்குது பார்த்திங்களா, மவுத்தை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணணும். இங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து கண்டிப்பாக போடணும். நான் வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இப்படி போட்டாச்சு. போட்ட பிறகு மவுத்தை அந்த இதை வந்து கலட்டிக்கோங்க. அந்த மெட்டல் இன்னொன்று நீட்டிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதுனா தேவையில்லை. அதை நான் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த பர்டிகுலராக இது மட்டும் தான் தேவை, அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள் டியூப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் வெட்டி அந்த இதை சுற்றி வைங்க. அப்படின்னா தான் வந்து அதுக்கு வந்து ஏர் வந்து சுத்தமாக லீக் ஆகாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம காற்றடிக்கும் போது அங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதுக்கு ரொம்ப ஹெவியாக கிடைக்கும். ஸோ அதில் வந்து பீயாமல் இருக்கிறதுக்காக, லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சைக்கிள் டியூப்பை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இங்கே எனக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து வாட்டர் கேனில் உள்ளே கொட்டு சைடாப்பில் எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கத்திரிக்கோல் அல்லடினா த்ரெட்டை யூஸ் பண்ணி நூல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே அங்கே மேலே கெட்டி மேலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த மாதிரி கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி மேலோட்டமாக எடுத்துக்கோங்க. ஹோல் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேல் நோக்கியே போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம மேலே வந்து லைட்டாக எடுத்தாச்சு. எடுத்த பிறகு அதை வந்து பார்த்து மேலே வந்து இழுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலே இழுத்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து அதுக்கு நல்லா க்ரிப் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏரை வந்து லீக்கேஜ் ஆகாது. கீழே நம்மளுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. அடுத்து மேலேயும் ஒரு சைக்கிள் டியூப் வந்து வச்சுக்கோங்க. மேலேயும் ஒரு சைக்கிள் டியூப் அந்த மாதிரி வச்சுட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிட்டாலே போதும். ஒரு 90% வந்து ஏர் லீக்கேஜ் வந்து ஆகாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா டியூப் வந்து அந்த இதை கரெக்டாக கிச்சன் பிடிச்சிக்கிறோம். அதனால் அது போக நம்ம வந்து எம்சியில் வந்து அப்ளை பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா 100% வந்து ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து எம்சியில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி சுற்றி வந்து எம்சியில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட ஏர் லீக்கேஜ் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ்னால் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா குவாலிட்டியாக நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எல்லாமே ஒரு 3 மணி நேரம் நல்லா காய விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் காய வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூப் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வாட்டர் கேன் அளவுக்கு பெருசு வேணும்ல, அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரீஃபில் இந்த மாதிரி காலியான ரீஃபில் இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டி இந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டிங்க அப்படின்னா டியூபோட லென்த் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டியூப் வந்து ஒரு இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட டியூப் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாமே செட் ஆகிட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து
உள்ளக்க வந்து இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பாதி கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து ஏர் லீக்கேஜ் ஆகாது. நல்லா டைட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இதில் வந்து இப்போ ஏர் அடித்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது வந்து எப்படி இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர் அடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் வந்து ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் காற்று வந்து குறைந்த அழுத்தத்திலேருந்து அதிகமான அழுத்தத்திலேருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி கண்டிப்பாக மூவ் ஆகும். அப்படி வந்து மூவ் ஆகும் போல் அந்த தண்ணியும் சேர்த்து வெளியேற்றிடுது. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து வாட்டர் கேனில் வந்து ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ண போல் ஏரை வந்து வெளியேற்றும். அப்போ போல் வாட்டரும் இருக்கனால சேர்த்தாப்பில் வெளியேற்றுது. சிம்பிளான மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஏர் நல்லா அடித்தாச்சு. பார்த்தா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நல்லாவே ஸ்ப்ரே ஆகுது. இப்போ நான் கையில் அடித்து பார்க்குறேன். நல்லாவே ஸ்ப்ரே ஆகுது. நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம இதுக்கு தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, பெயிண்ட்டுக்கு தான்னு. இந்த மாதிரி வீட்டில் செடி வந்து மணி பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா மணி பிளான் செடிகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னா. இந்த தொட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த தொட்டி சின்ன தொட்டி வந்து நம்ம வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இதை செய்கிறது எப்படி அப்படின்னு. சிமெண்ட் தொட்டி. இதை வந்து வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். நீங்கள் வந்து போய் வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த 2 தொட்டி தான் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி மணி பிளான்க்கு வந்து அழகாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா செடி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோப்பு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டேபிளுக்கு வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து தொடச்சிங்க அப்படின்னா க்ளீன் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சின்ன பகுதிகளுக்கும் நல்லா ஸ்ப்ரே ஆகும். அதுக்காக அடுத்து இந்த கண்ணாடி இந்த மாதிரி ஐட்டங்களையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வீடுகளில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்ப்ரே வந்து அடிச்சிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகும். இதுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுபோக நம்ம இப்போ பெயிண்டை ஊற்றியும் நம்ம செக் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து இந்த பெயிண்டை வந்து ஊற்ற போகிறேன். இந்த வந்து பெயிண்டை வந்து ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிட்டால் போதும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு. இதில் வந்து ஏர் ஃபில் பண்ணிகிட்டே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது தெர்மாக்கோலை நான் அடித்து செக் பண்ணுறதுக்காக ஒயிட்டான பகுதியில் அடித்தா க்ளீனாக தெரியும். அதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்ப்ரேயர் வந்து பவர்ஃபுல்லாக அடிக்குது. நல்லா லைட்டாக தொட்டனுமே நல்லா கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நீங்கள் கடையில் வாங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 இது மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர்ஸ் ஆட் பண்ணி வீடுகளுக்கு நீங்கள் ஈஸியாகவே அடிச்சிக்கலாம். உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே ஸ்ப்ரேயர் வந்து நல்லாவே அடிக்குது. பவர்ஃபுல்லாகவே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.